ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களோட ஃபேவரட்டான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அது அங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு ஹக்கா நூடுல்ஸை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் முழுசாக போடலை, ஏன்னா குழந்தைங்கள கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா கடித்து மென்று சாப்பிட்றப்ப தான் நல்லா டைஜஷன் ஆகும். முழுசாக போட்டால் அந்த குழந்தைங்க அப்படியே உறிஞ்சி அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அதனால தான் நான் இதில் உடச்சி தான் போடுறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இது ஹக்கா நூடுல்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடையணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த டைமில் எடுத்துகிட்டு இதை நான் இப்போ ஸ்ட்ரைன் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி இது மேலே சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த பச்சை தண்ணியை நான் இது மேலே இப்போ ஊட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். ஏன்னா வடிகட்டின பிறகு இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் தான். இந்த பாருங்கள், ஒரு ஆயில்ஸ் போட்டுட்டு பாருங்கள். இப்போ இப்படி நல்லா ஒரு கலந்து விட்டு பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ திருப்பி பானலியில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் அவ்வளோ கூடவே சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்லா பொன்னிறமாக பூண்டு வந்த பிறகு இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குடமிளகா இருந்தால் சூப்பராக ஆட் பண்ணலாம். என்கிட்ட க்ரீன் குடமிளகாய் இல்லை, அவைலபிளாக இல்லை, அதனால விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 கைப்பிடி முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேரட் நீட்டமாக துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடியை சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஸ் வகையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டொமேட்டோ கிச்சப் ஃப்ளேவருக்கு இதையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் இது 2 பாக்கெட் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி கூட பண்ணுறேன். 2 பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி விட்டு இது நான் பண்ணுறப்பே கொஞ்சம் பெருசாகவே வச்சே பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூடுல்ஸை கொஞ்சம் உதுத்து இப்படி போடுங்க. எல்லாமே எனக்கு உதுத்து தான் இருக்குது, அதனால தான் நான் இப்போ இதில் மொத்தமாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்றப்ப ரொம்ப உடஞ்சிடாமல் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து கீழே உண்டி மேலே வரி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக வரும். இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் புதிய ரெசிபீஸை கற்றுக்கொள்ள சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.